இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உண்மை மற்றும் நடுநிலை செய்திகளுக்கு உத்தரவாதம் தரும் இப்பயணத்தில் உடன் நிற்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காட்சி ஊடகத்துறையில் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்து காலை முறித்த கொடூரம். உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கிச் சென்று சித்திரவதை செய்த தனியார் நிறுவன காவலாளி கைது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுவது போல் திமுகவை என்னால் தோற்கடிக்க முடியாது, மக்கள் தோற்கடிப்பார்கள். மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாடு की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாயிரத்து 26 தமிழகத்தில் பாஜக அதிமுக ஆட்சி மலரும். மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. சட்டமன்ற தேர்தலில் சுமார் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என மு.க. ஸ்டாலின் சூளுரைப்பது பகல் கனவு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 அதிமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்றும் திட்டவட்டம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். அடுத்தடுத்து தமிழகம் வரும் அமித்ஷா பலமான கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்வதாக பேட்டி. திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரை இருக்கிற யதார்த்தமான உண்மை. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும். நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், இனிவரும் காலம் நமதே என்றும் பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்துவிடலாம் என்ற பாஜகவினரின் எண்ணம் பலிக்காது. மத அரசியல் செய்யாமல் பாஜகவினர் மக்கள் நல அரசியலா செய்கிறார்கள் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாமல் மக்கள் நல அரசியலா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. ஒரிசான்னா என்ன பண்ணுவீங்க? பூரி ஜெகநாத்தை தொடுவீங்க, எங்களுக்கு இங்கே முருகனை தொடுறீங்க. இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டதென எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை. அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட தமிழகத்தில் 35 புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டும் ஒரே ஒரு ஆசிரியர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக அரசு உயர்கல்வித்துறையை சீரழித்து வருவதாகவும் விமர்சனம். கச்சத்தீவை மீட்பதுடன் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்த மதுரை ஆதீனம். நாமக்கல் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலைக்கு பிறகும் திமுக அரசு திருந்தவில்லை என்றும் காட்டம். தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தற்போது வரை 9 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் காலமானார். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரிகமாகாதா? தான் எழுதிய பாடல் பல்லவிகள் தன்னை கேட்காமல் திரைப்பட தலைப்புகளாக வைக்கப்படுவது குறித்து கவிஞர் வைரமுத்து ஆதங்கம். சென்னை மெட்ரோவில் 10 ஆண்டுகளில் இதுவரை 39 கோடி பேர் பயணம். மாதந்தோறும் பயணிப்போரின் எண்ணிக்கை விரைவில் 1 கோடியை எட்ட வாய்ப்புள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். செய்யாறு அருகே மது போதையில் வாகன தணிக்கையில் நிற்காமல் சென்ற காரை சினிமா பாணியில் துரத்திச் சென்று பிடித்த காவலர். போதை ஆசாமி பார்த்திபனை பிடித்து செய்யாறு போலீசார் விசாரணை. மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பேருந்து நிலைய மேலாளர் செருப்பால் அடித்ததால் பரபரப்பு. வீடியோ வைரலான நிலையில் உதவி மேலாளரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த நிலையில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இன்றே கடைசி நாள். ஆன்லைன் சரிபார்ப்பு நாளை முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. மூன்று நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசல். கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் மக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மையனூரில் டிராக்டருடன் கிணற்றில் விழுந்த சிறுவன். 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். சேலத்தில் பைக் மீது சுற்றுலா பயணிகள் வேன் மோதி விபத்து. இளைஞர் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள்.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து அரோகரா முழக்கத்துடன் சாமி தரிசனம். சென்னை வானகரத்தில் மின்சார கம்பம் மீது ராட்சத பேனர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சம். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு 6000-ஐ கடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மகாராஷ்டிராவில் நேற்று ஒரே நாளில் 77 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். கும்பமேளாவில் மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதல்வர் ராஜினாமா செய்தாரா? பெங்களூரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேள்வி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக ஸ்பெயின் நாட்டில் மாபெரும் போராட்டம். சோசியலிஸ்ட் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பிரதமர் பெட்ரோ சாnchez பதவி விலக கோரி முழக்கம். Las queremos ya, porque nadie le votó para hacer esto. எதிர்க்கட்சிக்கு நிதி கொடுத்தால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என எலான் மஸ்கிற்கு ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். மஸ்குடனான உறவு முடிந்துவிட்டதாகவும் அறிவிப்பு. சீன தைபேயில் நடந்து வரும் தைவான் தடகள போட்டியில் பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீராங்கனைகள். இதுவரை 12 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என 16 பதக்கங்களை அள்ளி அசத்தல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னரை வீழ்த்தி ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் வெற்றி. டென்னிஸ் வரலாற்றில் மிக நீண்ட நேரம் நடைபெற்ற இறுதிப் போட்டி என இடம் பிடிப்பு. பிரெஞ்சு ஓபன் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினி சாரா இரானி ஜோடி வெற்றி. 6-4, 2-6, 6-1 என்ற செட் கணக்கில் செர்பியா ஜோடியை வீழ்த்தி அசத்தல். நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் வென்றது ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் தட்டிச் சென்றது. Panache, the first team to win this competition twice. Portugal are the Nations League winners for 2025. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி. ஏற்கனவே ஒருநாள் தொடரை வென்றிருந்த நிலையில் T20 தொடரிலும் வெற்றி.